गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर् साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இன்றைய கிழமை சனிக்கிழமை, மாசி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:32 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலை 10:46 மணி வரை நவமி திதி, அதற்கு பின்பாக தசமி திதி உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மாலை 3:22 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் உள்ளது. காலையில் 6:31 மணி வரை மரண யோகமும், அதற்கு பின்பாக சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 3:22 மணி வரை பரணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மாலை 3:22 மணி வரை பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலும், அதற்கு பின்பாக பாக்யஸ்தானத்திலும் அமர இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த மதியம் 3:22 மணி வரை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியம். நாம் அதிர்ஷ்டகரமாக அமையும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பெறக்கூடிய ஆதரவுகளை இன்றைய தினத்தில் நாம் தவற விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. லாபகரமான விஷயங்கள் நடக்கும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அதனால அந்த மதிய நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் கவனங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்லையுமே நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். வேலை சம்பந்தமான முயற்சிகளில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். தந்தை வழி உறவுகள், இவங்க வழியில் ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகளோ இல்லைன்னா செலவுகள் ஆகக்கூடிய விஷயங்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இதில் கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனமும் நிதானமும் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகள், மனநிலையில் குழப்ப நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதியம் வரைக்கும் நாம் பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்திலும், அதற்கு பின்பாக அஷ்டமஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். காலை நேரத்திலிருந்து அந்த மதிய நேரம் வரைக்கும் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். சுய தொழில் செய்கிறீங்கன்னா அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றி அமைக்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம்
இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் ரீதியில் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவிக்கு அவங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஆதரவுகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்து வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. உங்களுடைய நண்பர்கள், மனைவி, இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலையும் கவனங்கள் அவசியம். உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல தனி கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. மனதளவில் குழப்ப நிலைகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதில் எல்லாம் இன்றைய தினம் மதியம் வரைக்கும் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஸ்வக்சேனர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து காலை நேரத்தில் ருணரோக சத்ருஸ்தானத்திலும் மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். அதனால் அந்த மதிய நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம், அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் இவங்க வழியில் ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல்வேறு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் உள்ளது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்வு பெறுகின்றார். அம்மா வழியில, தெரிந்தவர்கள் வழியில, உறவு முறைகள் வழியில, இந்த மாதிரியான நபர்கள் வழியில வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களை குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்களோ, அடுத்தவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய சூழல்களோ இதெல்லாம் இருக்கலாம். கவனங்களோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை நேரங்கள்லேருந்து மதிய நேரம் வரைக்கும் ஒரு 3:22 மணி வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ருணரோக சத்ருஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். அந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க
பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக உள்ளது. அரசியல் துறையில் இருக்கிறீங்க, கலைத்துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது தடைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் மனக்குழப்பங்கள் ஒரு சிலருக்கு வரலாம், மனதளவில் ஒரு உளைச்சல்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாக உள்ளது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லையும் நாம் அவ்வப்போது கவனங்கள் செலுத்த வேண்டியதும் முக்கியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் ஒரு சிலருக்கு வரவுக்கு மேலே செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், கடன் வாங்கக்கூடிய தேவைகள் வரலாம், இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வு காணக்கூடிய விஷயங்கள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம், கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதியம் நேரம் வரைக்கும் ஒரு 3:22 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். அப்படி இருக்கும் பொழுது காலையிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வாகன சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா ரொம்பவும் நுணுக்கமாக படிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், இரண்டாவது பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்களில் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அந்த மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு ஆதரவு தருவீங்க. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரி உறவு முறைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். இறை ரீதியிலான மந்திரங்களை அறியக்கூடிய முயற்சிகள், சொற்பொழிவு, கதா காலட்சேபம் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய தினமாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதர ஸ்தானத்திலும், அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். அதனால் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வெற்றிகள் அமையக்கூடிய தினமாக இருக்கின்றது. ரொம்பவும் தைரியமாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. இளைய சகோதரர், மாமன்
மாமனார் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் ஒரு சிலருக்கு வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எதிரிகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே வெற்றி காணக்கூடிய திறன்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முறையில் உத்தரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய அம்மாவிற்கு மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் நல்லா ஈடுபடும் பொழுது அந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதுக்கப்புறமானு பார்க்கும் பொழுது சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அந்த மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள், இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆழ்ந்த சிந்தனைகளோடு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. கலைகளை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் ரொம்பவும் அதில் ஆர்வங்கள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் வழியில இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. உறவு முறைகள், நண்பர்கள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் வரலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாடு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் சார்ந்த விஷயம், பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை சற்று கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியதும் முக்கியமானதாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய உறவு முறைகள், நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கு தீர்வு காணக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். அதுக்கப்புறமானு பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். அந்த 3:22 மணி வரைக்கும். அப்போது காலை நேரத்துலேருந்து அந்த மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிபுணத்துவமான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எல்லா விஷயத்துலையும் நல்லா யோசித்து சரியாகவும் செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. அசையாத சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள்
எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த மதியம் 3:22 மணிக்கு அப்புறமானு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. லாபகரமான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது. மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஏதாவது வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிக ஆசைகள் வரலாம். அதில் மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களுடைய சேர்க்கைகள் ஒரு சிலருடைய வீடுகளில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக ராசியிலேயே அமர்வு பெறுகின்றார். அப்போ அந்த மதிய நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாகலாம். விரய செலவுகள் இருக்கும். கொஞ்சம் அதில் நிதானமாக செலவு செய்ய வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இல்லைன்னா வேலையாட்கள் இவங்க வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் அதில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. அந்த மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான் அமர்வு பெறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த எண்ண ஓட்டங்கள், முயற்சிகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மாமியார் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களை குறித்த சின்ன சின்ன விரக்தி நிலைகள் வரலாம். முடிந்தளவு அதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். கவனத்துடன் செய்ய வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான கலர் மல்டி கலர். வணங்க வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக விரயஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய மனம் எதையெல்லாம் விரும்புதோ அதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியில், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில், இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஆதரவுகளும் நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய பொருட்களுடைய சேர்க்கைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னாலையும் லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய
உங்களுடைய பெயருக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அந்த மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சின்ன சின்ன செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் இன்றைய தினத்தில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தான தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். இரக்க சிந்தனை இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நபராக இருப்பீங்க. உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். செலவுகள் சம்பந்தமான விஷயங்களில் சற்று கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அப்போ காலையிலேருந்து அந்த மதிய நேரம் வரைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வியாபார சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் நிபுணத்துவமாக யோசித்து செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உறவு முறைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அரசு பணி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கான தீர்வுகளை காணக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கிறது. மூத்த சகோதரர் வழியில ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதுல மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாக தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். அப்போ காலை நேரத்திலேருந்து மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் ரீதியிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். அந்த மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகின்றார். அப்போ நூல் சம்பந்தமான விற்பனை, நூல் சம்பந்தமான தொழில்,
மூலிகை சம்பந்தமான மருத்துவ ரீதியிலான விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தமான தொழில் முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி வழியிலிருந்து, நண்பர்கள் வழியிலிருந்து, இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து தொழில் முறைகளுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது. வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.